அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்வோம். உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மகர ராசியில் உள்ளது. அரசு உத்தியோகத்தில் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுபவர்களில் அதிகமானவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று அரசு துறையில் பணிபுரிவார்கள். 80% பேர் அரசு துறையிலும் 20% பேர் தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். ஸ்கூல் டீச்சர், காலேஜ் லெக்சராக இருப்பார்கள். இவரது தந்தை பெரிய மனிதராக இருப்பார். திருவோணம் திரு என்ற அடமொழி உள்ள நட்சத்திரம் என்ற சிறப்பை உடையது. யோசித்து பேசக்கூடியவர்கள். ராகு தசையில் அதிகம் கஷ்டப்படுவார்கள். வேலையில் பிரச்சனை வரும். 35 வயது வரை போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 35 வயதிற்கு மேல் சிறப்பான வாழ்க்கை அமையும். பள்ளி கல்லூரி படிப்பு சுமாராகத்தான் இருக்கும். டக்குன்னு கோபப்படுவர்களும் இவர்களே ஆவார்கள். வாழைப்பழம் அதிகமாக விரும்பி உண்பார்கள். அவிட்டம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மகர ராசியில் உள்ளது. அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள். பயந்த சுபாவம் உடையவர்கள். சண்டை போடுவார்கள். வேலையில் கம்மியான ஊதியத்தில் சேர்ந்து பின்னர் படிப்படியாக உயர்ந்த நிலையை அடைவார்கள். நல்ல பழக்கங்களை கொண்டவர்கள். காசு விஷயத்தில் சக்தி கரிமிதனம் உடையவர்கள். கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர்கள். நல்ல குணம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். எல்ஐசி, ஆர்டி, பிக்சட் டிபாசிட் போன்றவற்றில் டெபாசிட் செய்து வைப்பார்கள்.